வரட்டும் எப்படி நான் பாக்கிறேன். ஐயோ நீதான் என்னுடைய மச்சனா? ஐயோ வணக்கம் 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 வணக்கம். அவர் மயங்கிட்டாரு, இவரு மயங்க மாட்டாரு. இல்ல மயங்க வச்சலடா பொம்மாட்டி வந்து பாரு அவரு என்ன உனக்கு சின்ன பெண்ண வடிவேலையா பொண்ணியே நான் பாத்துட்டேன். சிறப்பா முடித்து விட்டேன். அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதிகமா பசிக்கிறது. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வீட்டுக்கு இருந்தா சாப்பாடு உனக்காக அரிசியான உணவு சமைச்சு வச்சிருக்கேன். அப்படியா? பரிமாற சாப்பிடு. ரெண்டு அப்பளம் வச்சுக்க. ஐயோ அப்பளம் சாப்பிட்டா கொப்பளம் கொப்பளம் ஆகுது. பாரு மச்சினா, சிக்கன் குழம்பு கொஞ்சம் போட்டுக்க. தொண்டி வடை செய்து வச்சுக்கிறேன். ஐயோ அதுதான் உளுந்து வடை மெது வடைன்னு சொல்லுவாங்க. அந்த மெது வடை தட்டி விரல விட்டா தொண்டி வடை. உனக்காக ஒரு செய்து வச்சிருக்கேன். புளிச்சிக்கரையும் கருவாடு போட்டு காட்டி வச்சுக்கிறேன். நீ சாப்பிட்டதே இல்லையா? கரைச்சி கப்பு ஊத்தி வச்சுக்கிறேன். அப்படியே கப்பு தண்ணிட்டு தண்ணி எடுத்து கையில ஊத்தி சும்மா நக்கு 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 நக்குன்னு நச்சு பாரு. நாக்கு சாப்பிட்டு கை கழுவின்னு வா. அவன் கோழி அறக்கும், அவன் கோழியில மண்ணை வச்சு காட்டும். பார்த்தா இப்படித்தான் ரைஸ் மில் ஆடர்ல போல அந்த மாதிரி போகுது வயிற்றுக்கு. கொஞ்சம் வாங்க எப்படிங்கிறேன் சாப்பிட்டியா? இதுதான் வீட்டு உணவு திருப்தியா சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. இருந்தாலும் பழக்கம் தெரியுமா? என்னது? நான் சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம் இருக்கு. ஐயோ ஆமா, நான் படுத்து தூங்கணும். நான் படுத்து தூங்குறதுக்கு உங்க அறை கொஞ்சம் காட்டுறேன். என்னது? யாரை காட்டணுமா? நீங்க இப்படி கேட்பதான் தெரியும். நான் எதிர்பார்த்தேன். நீ தானே அறை காட்ட சொன்ன. எத்தனை பேர் காட்டினேன்? நான் படுக்கறையை கேட்டேன். நான் படுக்கறையை கேட்டேன். ஓ படுக்கறையா? தூங்குவதற்கு படுக்கறை ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உலகத்துல என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது, இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு கேட்டு பாரு. நீ அப்பாவி தெருவில் இன்னொரு ரோட்ல நாட்டு போனா கூட அப்பாவி பொண்ணு போறா பாரு. அப்படி வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பாவி படுக்காரை கேட்டியா? ஒன்னு பெட்ரூம் அங்க இருக்கு, என் பெட்ரூம் இங்க இருக்கு. சரி, என் பெட்ரூம்ல நான் படுத்துக்கிறேன். ஒன்னு பெட்ரூம்ல நீ படுத்துக்கோ. இல்ல நீ தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும். தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும். என்ன செய்யணும் நானு? ஐயோ நீ தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும். என்ன செய்யும்? நான் ஒண்ணும் புரியல எனக்கு. ஐயோ நீ தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும். எதை செய்யணும்? என்ன எது செய்யணும்? ஒண்ணு எனக்கு சுத்தி வச்சுலாம் பேச தெரியாது. சரி வழிக்கு வா. நேரா வழிக்கே வரேன். என் ஜக்கா நீங்க பேக் எடுத்து சேலையெல்லாம் கட்டி போறாங்க. கல்யாணத்துக்கு போட்டு வரேன்.
உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் நாட்டு மக்கள் போயிட்டே இருக்காரு. சரி, கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லை. இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஆ. உங்க அண்ணன் தூங்க பார்த்து பெரிய தலை தூக்கி உங்க அண்ணன் தலை மேல போட்டு உங்க அண்ணன் தலை மேல போட்டு சாவடிச்சிடுறேன். உங்க அண்ணன் செத்த பேரு நீ என் கழுத்துல தாலி கட்டு, நீ நான் ராஜா ராணி மாரி வாங்கலாம். நல்ல எண்ணம் வந்திருக்கு பாத்தியா உனக்கு? எங்க அண்ணன் தலைமையில களத்துக்கு போட்டு சாகாடிச்சுட்டு நீ நான் கணவன் மனைவி வாழணுமா? ஆமா, இன்னொரு முறை அந்த வார்த்தை வரக்கூடாது ஜாக்கிரதை. ஏய் என்ன காதலிக்க முடியுமா முடியாதா? ஏய், முடியாது கோடி நாடையா என்னுடைய மனைவிக்கு ஒரு கட்டளை அறுசுவை உணவோடு என் தம்பிக்கு பரிமாற சொல்லிருக்கேன். அப்படியா? பரிமாறானா இந்த பையன் சாப்பிட நான் பார்க்கிறேன். சொல்லுங்க. ஒரே புகை மட்டுமா இருக்குது. சமையல இருந்து புகைதான் வரும். ஆமா, சமையல இருந்து புகை வருது. ஆமாங்க, புகையோடு வாசனை வர வருது. அந்த அளவுக்கு சமை அழகு சுவையாக அழகா கை பக்குவம் என் தங்கச்சி சுவையா சமைப்பான். அப்ப நீங்க என்ன சமையல் குடும்பம்? சமையல் செய்த சமையல் குடும்பமா கை பக்குவம் எப்படியோ ஒன்று என் தம்பி வயிறார சாப்பிட்டா அதுவே எனக்கு போதும். சரி, புறப்படு, பாக்க. பொம்பளையானி, சீ, பெண்ணுக்கு சமம் கிடையாது, பேய்க்கு சமமானவள். நான் யாரு? உன்னுடைய மைத்துனன். பிள்ளைக்கு சமமானவள் நானு. என் மீது இப்படி ஆசைப்படலாமா? நீங்க நடந்த விஷயத்தில் பேசவிட மாட்டேன். இப்பொழுது என்னுடைய எண்ணத்தை சேர்த்து சொல்ல போறேன்.